உங்களது வேலை, காதல் வாழ்க்கை எல்லாத்துலயுமே நீங்க இன்னைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இன்றைய தினம் சிலரது பாராட்டுகள் மழையில் நனையக்கூடிய ஒரு யோகம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய பரிபூர்ண அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். நாங்க நலமா இருக்கோம். உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்தால் இன்னும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்டத்தை நாம் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும், எதை செய்யாம தவிர்க்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் முழுசா நமது ராசி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. திருமண நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் இரவு 8:46 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதையுமே நீங்க மேற்கொள்ள வேண்டாம். வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல நீங்க செய்யலாங்க. இன்றைய தினம் கொஞ்சம் சிந்தித்து யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய, மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்ப சுற்றுலா எங்கேயாவது நீங்க போகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் சமூக நிகழ்ச்சிகள் சிலவற்றில் கலந்துக்கிறதுக்கான இன்விடேஷன் உங்களுக்கு வந்தாலும் அதிலும் நீங்கள் கலந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸை கொடுக்கக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. எங்க பேசணுமோ அங்க நீங்க கொஞ்சமா பேசுறது அவசியம். இல்லைன்னா பேச தேவையில்லாத இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க சில பேச்சுக்கள் உண்மையான பேச்சுக்களாகவே இருந்தாலும் மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையோ அல்லது உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சுச்சுவேஷனையும் அது அமைத்து தரும் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக உங்களது வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளை இன்றைய தினம் நீங்கள் அளந்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் மாலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் கண்டிப்பாக நீங்கள் சாயந்தர நேரத்தில் மூவி தியேட்டர் போகிறது அல்லது டின்னர் சாப்பிட்றது போன்ற ரிலாக்ஸ் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாம். அதுவே தான் இன்றைக்கு உங்களது வாழ்க்கை துணை விரும்பக்கூடியதாகவும் அமையுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இணக்கமாக உதவியாக இருப்பது அவசியங்க. கடந்த சில நாட்களாக நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நாளாக அமையும். உங்களுக்கு இலவச நேரம் இன்றைய தினம், அதாவது ஓய்வு நேரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வேலைகள் காரணமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதன் மூலமாக இருக்கு. பலரும் பாராட்டக்கூடிய வகையில் நீங்க வேலைகளை ரொம்ப வெற்றிகரமாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களது வயதிற்கு மூத்தவர்களுடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அமைதியா இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம். இறை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகத்தை தரும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்றது எல்லாருமே சொல்லுவீங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்கூல் இல்லைனாலும் சரி ஃபோன் மூலமா சில பள்ளி நண்பர்கள்கிட்டையோ அல்லது உங்களது சீனியர்கிட்டையோ நீங்க பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைய தினம் உங்களது இறை வழிபாடு மேற்கொண்டு உங்களுக்கு பேச்சில் கவனம் கொண்டு நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருந்தால், சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த விதமான கோபம் காரணமாக சில நிதானத்தை இழந்து விடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோபத்தை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் பண்றது அவசியங்க. யோகா செய்யலாம், இறை வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கோபத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அது உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன். இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகங்களுடைய ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையும். மேலும் நம்பர் 8 நம்பரை நீங்க இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம். பொதுவாக இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு
கண்டிப்பாக நீங்கள் அமைதியுடன், பொறுமையுடன் செயல்பட்டால், சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. எந்த விதமான உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எது உங்களுக்கு ஒத்துக்காதுங்கிறது உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் வீடு மாற்றுறது குறித்த சிந்தனைகள் நீங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபங்கள் பெறணும் அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா பொறுமையோடு இருக்கிறது அவசியம். அவசரப்பட வேண்டாம், பதற்றப்படாமல் அனைத்து காரியங்களும் வியாபாரம் சம்பந்தமாக மேற்கொள்ளலாம். மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு சார்ந்த சில போட்டிகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு வழக்கமான விளையாட்டுகள் நீங்கள் விளையாடக்கூடிய ஏற்கனவே தெரிந்த விளையாட்டுகளை நீங்கள் தாராளமாக விளையாடலாம். புதிய விளையாட்டை எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே பயணங்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கிளம்புவதற்கு முன்னால் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை எடுத்துக்கொண்டீர்களா என்பதை நீங்கள் சரிவர கவனித்து உறுதிப்படுத்திக் கொண்டு அப்புறம் பயணங்களை கண்டினியூ பண்ணலாம் நண்பர்களே. உங்களது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சற்று சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இருக்குங்க. ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய மூலமாக சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை மூலமாக நல்ல ஒரு லாபத்தை, தன லாபம் மட்டும் இல்ல, நல்ல ஒரு காரிய லாபத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் அதிகார பதவியில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நன்மைகளை நீங்கள் அதிகமாக பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்ம வீடியோவில் இன்னைக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கலாம். அதுக்காக நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெறுத்து போய் வீடியோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடாதீங்க. நமது கருத்துக்கள் உங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான். ஸோ நமது வீடியோ தினசரி பார்க்குறவங்களுக்கு அது புரியும். இன்னைக்கு நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கிரக சூழ்நிலையில நான் அப்படியே சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அது தவறாகிவிடும் என்பதால் கண்டிப்பாக நீங்கள் இதன் காரணமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வேண்டாம் நண்பர்களே. நமது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது கடகம்குடி ராஜ்பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும். நாளை தினம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ நாளை தினம் ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.